காணாமல் போன தனது மனைவியை கண்டுபிடிக்க கோரி கோவை மாவட்ட கலெக்டரிடம் 97 வயது சுதந்திர போராட்ட தியாகி காளிமுத்து மனு அளித்தார். கோவை வெள்ளலூரைச் சேர்ந்தவர் 97 வயது சுதந்திர போராட்ட தியாகி காளிமுத்து. இவரது மனைவி தெய்வானைக்கு 83 வயது. இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தாலும் தனியே வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் தெய்வானை காணாமல் போய்விட்டார். இது குறித்து போத்தனூர் போலீசில் காளிமுத்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. தினமும் போலீஸ் நிலையத்துக்கு அலைந்து திரிந்த காளிமுத்து தனது மனைவியை கண்டுபிடித்து தரக்கோரி கோவை கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனரிடம் மனு அளித்தார். ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 6 மணிக்கு என்னுடைய மனைவி தெய்வானை வீட்டை விட்டு வெளியே போந்து இதுவரைக்கும் வரல. அதனால நான் பல பக்கம் தேடி பார்த்தா கிடைக்கல. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 97 வயதிலும் தனது வாழ்க்கை துணையை தேடி காளிமுத்து போராடுகிறார். கலெக்டர் அலுவலகம் வந்திருந்தவர்கள் அவரை பார்த்து கண் கலங்கினர். ஆனால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தார் மனம் இறங்கவில்லை. இதுவரை மௌனம் கலைக்கவில்லை.